வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். அகண்டா 2 தாண்டவம் தெலுங்கு டிசர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா கேஸ்டில் ஒரே ஒரு நேம் தாங்க போட்டிருக்கு, காட் ஆஃப் மாசஸ் என்பிகே. பாலையாவுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் இருக்குது அப்படின்றதே இப்போ தான் நான் பார்க்குறேன். என்பிகேனா என்ன, பிகேனா பாலகிருஷ்ணா என்ன தெரிஞ்சால் கமெண்ட் போட்டு விடுங்க. ரைட்டர் டைரக்டர் போயப்பட்டி ஸ்ரீனு, மியூசிக் தமன் எஸ். ஓகே, அகண்டா 1 நான் பார்த்தது இல்லை, ஆனால் இந்த தம்ப்நெயில் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒரு மித்தாலஜி பேஸ் பண்ண, ஒரு ஹிந்து மித்தாலஜி பேஸ் பண்ண மூவி மாதிரி தான் இருக்குது. சூழம் வேறு வச்சிருக்காரு. ஸோ சிவன் பக்தன் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த படமாக என்னன்னு தெரில, ஒரு சீன் கூட நான் தெளிவாக பார்த்துருக்கேன். இவர் பூஜை பண்ணிகிட்டே இருப்பார், சுற்றி அடிக்கா ஏதோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த படம் தான் நினைக்கிறேன், அகண்டா 1 நினைக்கிறேன் அது. ஸோ அதுக்கு ஒரு சீக்குவலாக இருக்க போதா இல்லை ப்ரீக்குவலாக இருக்க போதா என்னன்னு தெரில. அகண்டா 1 நான் பார்க்கல. ஸோ அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த அகண்டா 2 தாண்டவம் டீசர் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். கைலாசமா சூளத்தில் வர உடுக்க சத்த மாதிரி வந்துச்சுல எடுத்தோன்னே. குவாலிட்டி அப்பா. நந்தி தேவனா నా చూడే అనుమతి లేనిదా ఎప్పుడైనా కన్నెత్తి చూడడు. నువ్వు చూస్తావా? అమాయకుల ప్రాణాలు చేస్తావా? என்ன கன்னெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் செம்மங்க. இது பிளட்டு ஃபேக்காக தெரியுது அப்படியே. ஆனால் அந்த ஒரு மூவ் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக தரமாக இருந்துச்சு அந்த மூவ் பார்க்க. தாண்டவம் காட் ஆஃப் மாசஸ். ஓகே, நந்தமுரி. ஓகே, நந்தமுரி பாலகிருஷ்ணா. தசராவா குவாலிட்டி வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் அந்த பிளட்டுமே நல்லா பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப அப்படியே ஃபேக்காக தெரிஞ்சு, அது இன்னுமே நல்லா டைம் எடுத்து கூட பண்ணியிருக்கலாமே இது. ஆனால் மேஜிக் பவர்ஸ் அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் அதெல்லாம் உள்ளே வரும் தான் நினைக்கிறேன். அந்த பார்த்தாலே தெரிஞ்சு இவருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு காடை சிவன், லார்ட் சிவனை ஒர்ஷிப் பண்ணுற ஒரு டிவோட்டியாக தான் இருக்கார். ஸோ கண்டிப்பாக இவருக்கும் நிறைய பவர்ஸ் தான் இருக்கும். அதுபோக அந்த எனிமி பிளாக் கலரில் இருந்தாரா, ஸோ அவருமே பவர்ஸாக இருக்க போகிறது தான். ஆனால் கன் வச்சுட்டு ஏன் வராங்க? பவர்ஸுக்கு இடையில சண்டை நடக்கும்போது கன் வச்சுட்டு வராங்களே, அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தா எனக்கு என்ன கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் இது என்ன கதை அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரியான செட்டிங்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஓரளவாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா இருந்துச்சு. ஆனால் வேற நாள் இருந்துச்சு. இன்னுமே அந்த சூளம் கழுத்தை சுற்றிச்சு பாருங்களேன், அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைட்டிங் மூவ் வேற லெவலாக இருந்துச்சு. ஃபைட்டிங் மீலி அட்டாக் எப்படி சொல்கிறது தெரில, நல்லா இருந்துச்சு. அது நல்லா மறுபடியும் ஒரு பார்க்குறேன். அதான் உடுக்க சத்த மாதிரி தான் இருக்குண்ணா. நிஜமாவே அந்த ஹிமாலயாஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு போய் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களா? இந்த ஷாட்டை பாருங்களேன். ஸ்மோக்கு சிமுலேஷன்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க போல, ஸ்மோக் சிமுலேஷன்லாம். லார்ட் சிவா பண்ணுக்கு போவாராம். இவர் காட் கிடையாது போல. பிளட் பாருங்க அப்படியே ஃபேக்கா தெரியுது. அந்த எனிமையா வர ஒரு காட் மாதிரி நான் நினைச்சேன், அவருக்கு கிடையாது போல. மியூசிக் அப்பா. ஃபர்ஸ்ட் பார்க்குமே தமன் தான் மியூசிக்கா. இதோ ஒரு டீமன் மாதிரியான ஒரு கேரக்டர் போல. அந்த எனிமி ஒரு டீமன் கேரக்டர் மாதிரி தான் இருக்காரு. ஸோ நீலாம் என்னடா ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி அந்த எமனே சிவனுக்கு சிவன் சொல்கிறது ஏற்றுக்கிட்டு நடப்பார், நீ என்னடா அப்படின்ற மாதிரி. ஆனால் கன் வச்சுட்டே வராங்க, அது இன்னுமே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதான் நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க, செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி அல்டிமேட்டு, பிஜிஎம்மும் தரமாக இருந்துச்சு.
அதான் ஒரு சில நெருடல் தான், அந்த பிளட்டு இன்னுமே நல்லா பண்ணிடலாம். அது மட்டும் எனக்கு அந்த டீசர்லேயே அது ஒன்று மட்டும் தான் எனக்கு இதாக தெரிஞ்சு, ரொம்ப ஃபேக்காக தெரிஞ்சு. மற்றபடி செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சுங்க, செம்ம ஸ்டஃப், வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரீசனிங் ஃப்ரம் வரன்.